வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கொண்டாடக்கூடியது. ஆமாங்க, இவ்வளோ நாள் நான் அந்த வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயமே இந்த வாழ்க்கை அழகானது. நாம் கொண்டாடி தவறிட்டோம் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த நேரத்தில் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நாம் இறங்கும் போது நமக்கு பிடிச்ச பாட்டு வரும். அப்போ நம்ம யோசிப்போம், இவ்வளோ நேரம் அந்த பாட்டு போடாமல் இப்போ போடுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை விட நிறைய நல்ல பாட்டு ஓடிட்டுருப்போம். அதை விட்டுட்டு நம்ம இறங்கும் போது நமக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இங்கே ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர். ஆனால் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கும். ஆனால் நம்ம சிந்தனையோ இல்லை நமக்கு இருந்த பிரச்சனைகளையோ வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்க மறந்துருப்போம். இறங்கும் போது தான் இப்படி ஒரு பாட்டு பாடுறிக்கோ, அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வரும்போது தான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். அதனால் இருக்கிறவர்களை எல்லாருமே கொண்டாடணும். அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன். அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதை எதிர்த்து போராடுங்க, தைரியமாக இருங்க. இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முதல்ல நினைங்க. மனசில் நினைக்கிறது தான் இங்கே நிஜத்தில் நடக்கும். சரிங்களா?